வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரிசைட் ரைட்டிங் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபர்ஸ்ட் ப்ரிசைட் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமும் ப்ரிசைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை நம்ம எவ்வளோ பெருசாக எழுதுகிறோம், அதோடைய யூசஸ்லாம் என்னென்ன, ப்ரிசைட் ரைட்டிங் எழுதும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரிசைட் ரைட்டிங்? A precis is a summary. A precis writing is a very useful exercise. Most of us read carelessly. Precis writing is regarded as a very important kind of composition because it develops one's capacity to discriminate between the essential and the non-essential. ப்ரிசைட் ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை சம்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம பெருசாக இருக்கிறத ஷார்ட்டாக எழுதுகிறோமோ அதே தான் ப்ரிசைட் ரைட்டிங். சுருக்கி எழுதுகிறோம். ப்ரிசைட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்களாமா. ஆனால் ப்ரிசைட் ரைட்டிங் நம்மளுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ப்ரிசைட் ரைட்டிங் எழுதும் பொழுது அதை கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் அவுட் பண்ணும் போது அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எது நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ப்ரிசைட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி ஷார்ட்டாக எழுதி கொடுக்கணும். ப்ரிசைட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். How long should a precis be? There are no rigid rules regarding their length of the precis, but as a general rule, it should not contain more than third of total number of words in the original passage. precis எவ்வளோ பெருசாக எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஜென்ரல் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 1/3 ஆஃப் த ஒரிஜினல் பேசேஜ், அதாவது ஒரிஜினல் பேசேஜை 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம ப்ரிசைஸ் எழுதுகிறோம். அவ்வளோ ஷார்ட்டாக தான் இந்த ப்ரிசைஸ் இருக்கணும். அது நம்ம எழுதுகிற அந்த ஷார்ட்டான அந்த பேசேஜ்குள்ளேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட் ப்ரிசைட் ரைட்டிங்கில் என்னென்னலாம் யூசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசேஜ் அவங்க கொடுத்தக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கேர்லெஸ்ஸாக ரீட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணும் போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரிசைட் ரைட்டிங் மூலயமா நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசைட் ரைட்டிங் எழுதும் பொழுது அது நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நம்மளுடைய ஓன் தாட்ஸ் நம்ம எழுதும் பொழுது கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அட்லாஸ்ட் ப்ரிசைட் ரைட்டிங் எழுதுறது நம்மளுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இதோட யூசஸ். நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ். மொத்தமாக 10 கைட்லைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா படித்து அதை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், டிசைட் தீம் ஆஃப் த பேசேஜ். கொடுத்துருக்கிற அந்த பேசேஜை 2-3 தடவை கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கிறோம். ரீட் அவுட் பண்ணக்கப்புறம் அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதோட மெயின் தீம் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த மெயின் தீம்க்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த மெயின் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பக்கமும் ஆர்டினரி பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நம்மளுடைய ப்ரிசைஸ் எழுதுறதுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்டேஷனும் நம்ம கிளியராக பண்ணிடுவோம். செகண்ட் ஒன், no reproduction of important sentence. செகண்ட் கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினல் பேசேஜில் இருக்க அந்த சென்டென்ஸே அப்படியே நம்ம எடுத்து ப்ரிசைட் ரைட்டிங்கில் எழுதக்கூடாது. ப்ரிசைட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரிஜினல் பேசேஜோட தீமை நான் அப்படியே நம்ம கன்வே பண்ணணும். பட் ஆனால் அதோடைய மெயின் தீமை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் அந்த வேர்ட் நம்ம மாற்றி எழுதுகிற அந்த வேர்ட்க்கு சேம் மீனிங்கை தான் கொடுக்கணும். ஒரிஜினல் பேசேஜே அப்படியே எழுதக்கூடாது. இதை தான் இந்த லைன்ஸில் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹேவ் பிரிவர்ட்டி அண்ட் கிளாரிட்டி. ப்ரிசைட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிவர்ட்டி ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
விஓடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுருக்கி வந்து எழுதணும். ப்ரிசி ரைட்டிங்னாலே வந்து அது ரொம்பவும் ஷார்ட்டாக தான் இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எழுதும் பொழுது கிளாரிட்டி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் ப்ரிசி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த பேசேஜை வந்து நம்ம ஒவ்வொரு வேர்டை வந்து அடித்து எழுதுறதோ, அடிஷ்னலாக வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதுறதோ இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் நம்ம வந்து சுருக்கி வந்து எழுதுறேன் கேட்டி ஆத்தருடைய மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ரிஃப்ளெக்ட்ஸ் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ப்ரிசி ரைட்டர். நம்ம எழுதும் பொழுது இது எல்லாமே நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிசி ரைட்டிங் எழுதும் போது நம்ம ஓன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லாங்குவேஜை வந்து ஸ்டைலாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புது வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சென்டென்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து டிஃப்ரெண்ட், நம்மளுக்கே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து வெளி காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வேர்ட்ஸ் ஒரிஜினல் பேசேஜ் இருக்கிற அந்த மீனிங் வந்து சேம் மீனிங்காக தான் வந்து இருக்கணும். டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்து கொடுக்கக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், யூஸ் ஓன் லாங்குவேஜ். ப்ரிசி ரைட்டர் எப்போவுமே ப்ரிசி ரைட்டிங் எழுதும் பொழுது அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பேசேஜில் கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரேசஸ், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே காப்பி பண்ணி ப்ரிசி ரைட்டிங்கில் வந்து எழுதக்கூடாது. நாம் வந்து ஓன் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேசேஜில் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதவே வந்து ஷார்ட்டாக நாம் வந்து ப்ரிசி ரைட்டிங்கில் வந்து எழுதுகிறோம். ஆனால் எழுதும் பொழுது மீனிங் வந்து மாறக்கூடாது. சிக்ஸ்த் ஒன், அவாய்ட் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் யூஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பேசேஜில் வந்து டைரக்ட் ஸ்பீச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நாம் அதை எழுதும் பொழுதும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் வந்து எழுதணும். அதாவது தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம வந்து எழுதணும். செவன்த் ஒன், இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இந்த லைன்ஸ்லாம் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருக்குற அந்த பேசேஜில் வந்து புள்ளி விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதும் பொழுது அந்த ப்ரிசி ரைட்டிங்க்குன்னு இருக்கிற குவாலிட்டி வந்து அப்படியே வந்து இருக்கும். சப்போஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா, அந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ரிசி ரைட்டிங்கோட பர்பஸ் எதுக்கு வந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறதே வந்து அதோட டிஃப்ரெண்ட் மீனிங்காக வந்து கன்வே ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். அதனால் வந்து ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. எய்த் ஒன், அப்சர்வ் ப்ரொபோர்ஷன். ஒரிஜினல் பேசேஜ் அப்படிங்கும்போது சிங்கிள் பேசேஜாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு டிவைட் பண்ணி ஒரு 3 or 4 பேசேஜ் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேசேஜ்க்கும் வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் எதுவும் வந்து அதோட லென்த் கிடையாது. ஒவ்வொரு பேசேஜ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய லென்த்துக்காக வந்து அது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதோடைய ஆப்ஜெக்டிவ் எது பற்றி இருக்குது, அதோட சப்ஜெக்ட் எதை பற்றி இருக்குது, அதுக்கு தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸே. நைன்த் ஒன், நோ கமாண்ட் பட் கன்க்ளூஷன். ப்ரிசி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எழுதும் பொழுது எந்த ஒரு ஒரிஜினல் பேசேஜ்லேருந்து எந்த வித ஒரு கமாண்டும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதக்கூடாது. ஆனால் நம்ம எழுதி முடிச்சக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க கமாண்ட் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த மைண்ட் செட்டில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நாம் எழுதும் பொழுது அவங்களுக்கு வந்து கமாண்ட் ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் பேசேஜை வந்து நடுவில் வந்து இன்டர்பிரிட் பண்ணி ஆத்தர் நீங்கள் சொன்னது வந்து தப்பு அப்படிங்கிறத இன்டர்பிரிட் பண்ணி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எழுதுகிறோம், ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 10th ஒன், 1/3 ஆஃப் ஒரிஜினல் பேசேஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற ஒரிஜினல் பேசேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த மெயின் தீம்க்கு மட்டும்தான், லென்த்துக்கு கிடையாது. ப்ரிசி ரைட்டிங் நம்ம எழுதும் பொழுது அதோடைய லென்த் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னா 1/3. ஒரிஜினல் பேசேஜை நம்ம 3ஆக டிவைட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து ப்ரிசி ரைட்டிங் வந்து இருக்கணும். நாம் எழுதின அந்த 1/3 ஆஃப் பேசேஜில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட், என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது இது எழுதும் பொழுது அப்படிங்கிறத பற்றி வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ரீட் த காம்ப்ரிஹென்ஷன் கேர்ஃபுல்லி. ஒரிஜினல் பேசேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் நோட் டவுன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தீம்க்கு ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். மேக் அ ரஃப் டிராஃப்ட் ஆஃப் த ப்ரிசஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரஃப் டிராஃப்டாக வந்து ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுக்கணும். மேக் யூஸ் ஆஃப் சிம்பிள் அண்ட் ப்ரிசஸ் லாங்குவேஜ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். நம்ம எழுதுகிற அந்த ப்ரிசஸ் வந்து நம்ம சிம்பிள் லாங்குவேஜாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் வந்து எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். Draft the final ப்ரிசஸ் once all the points have been included. ஸோ நம்ம ரஃப் கிராஃப்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு ஃபைனலாக வந்து ஃபைனல் டிராஃப்டாக வந்து எடுத்து ப்ரிசஸ் ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங்கோட ரூல்ஸ். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். There are different types of forests in India, so the forests received from these are all several. The following are some of the forest products which are important in the growth and the development of industries. Forest products and their industries based on them. Timber. Timber from the forest are utilized in building activities, industries and his carpentry workshop. In Andaman Island, Asia's largest sawmill has been in operation. Next, rubber. Rubber trees are grown in large number of Western Ghats. As a consequence, there are a large number of industries depend on rubber in peninsular India. Third, wood pulp. Wood pulp is made from the wood of the forest and paper is manufactured from their pulp. Paper mills are large in number in states of Tamil Nadu, Maharashtra, West Bengal and Madhya Pradesh. In the city of Nipa in Madhya Pradesh, there is a newsprint industry. Lac and wax. Lac and their wax are forest products and they are used in manufacturing paints. Thus, the number of industries makes use of these forest products. And for the growth of their cottage industries, the forests have been responsible in many an instance. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் ரீட் அவுட் பண்ணி காமிச்சேன். இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி எழுதுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரிஜினல் பேசேஜ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதோடைய தீம்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் பேசேஜ்லேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து எழுதி வச்சிடுறேன். இப்போ நான் அதை படிக்கிறேன். There are different types of forest. The products are several forest product developed industries. Timber is used in building activities. Rubber trees are grown in large quantity of Western Ghats. In peninsular India, there are the many industries which depend on rubber. Wood pulp is made from the trees of forest and is useful for making paper. There are paper mills in Tamil Nadu, Maharashtra and many states. There is a newsprint industry in Nepal. Lac and wax are used in making paints. The forests are responsible for growth of cottage industries. இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படித்து காமிச்சேன். ஸோ ஒரிஜினல் பேசேஜை கம்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எடுத்து ஒரு நடுவில் வந்து டேஷ் வந்து கொடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வந்து ஹிண்ட் மாதிரி வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஃபேட் டிராஃப்டை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இது பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூட்டபிள் டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கீழே வந்து ரீட் பண்ணுறேன். Many forest products are useful to man. Timber, rubber, wood pulp, lac and wax are some of them. Timber is used for building activities. Rubber is used for making many things. Wood pulp is used for making paper. Lac and wax are used in making paints. There are many industries in wax India which depend on forest products. இப்போ இது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் பேசேஜை வந்து கம்பேர் பண்ணும் போது இது 1/3 ஆஃப் லென்த்தில் தான் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதோட எல்லா மெயின் பாயிண்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரிசி ரைட்டிங்கை வந்து
ப்ரிசி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எழுதுகிற அந்த ப்ரிசி ரைட்டிங் ஒரிஜினல் பேசேஜை வந்து எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது அதில் இருக்கிற எந்த சென்டென்ஸையும் அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி எழுதக்கூடாது. நாமளே அதவே வந்து ரீமாடல் பண்ணி தான் வந்து எழுதணும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ்.